Okay, so இன்னைக்கு இன்னொரு JEE advanced problem வந்து பார்க்கலாம். So this is a question of that problem. So இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். So if you look at the question, in a circuit shown in the figure, capacitor C is initially uncharged. So this is a capacitor C is initially uncharged and key K is open. In this condition, a current of 1 ampere flow through the 1 ohm resistor. So this is a 1 ohm resistor and this current is flowing through the 1 ohm resistor. The key is closed at time is equal to T naught. So exactly at time is equal to T naught, the key has been closed. Right? Time is equal to T naught, the key is closed. Okay. Which of the following statement is are correct அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ the statement are value of the resistance is 3 ohms அப்படின்னு சொல்கிறாங்க. when time is less than t naught the value of the current is 2 amperes. so you can see here டைம் வந்து t நாட்டை விட கம்மியாக இருக்கும்போது ஸ்விட்ச் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து ஓப்பனாக இருக்கும். ஏன்னா t நாட்டில் தான் க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போது 1 ஆம்பியர் வந்து இதில் போகுதுன்றாங்க. that you have to prove it. The next thing is when the time is t naught plus 7.2 microsecond, the current in the capacitor is 0.6 amperes. ஸோ t நாட்லேருந்து 7.2 மைக்ரோசெகண்ட்ஸ் வரும்போது இதோடைய கரண்ட் வந்து 0.6 ஆம்பியர்ஸ் அதில் போகுதுன்னு சொல்கிறாங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட், த சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் இஸ் 12 மைக்ரோகூலும். ஸோ இந்த டைம் இஸ் இன்ஃபைனைட்னா என்ன சொல்லுவோம், வி யூஸ் டு கால் தட் அஸ் அ ஸ்டெடி ஸ்டேட். ஸோ அப்போ எக்ஸாக்டாக ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து இதோட சார்ஜ் வந்து பார்த்தோன்னா 12 மைக்ரோகூலம்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒன்றுனா அது வந்து நம்ம சால்வ் பண்ணோம். லெட் வி சால்வ் தி ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து சொல்யூஷன் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வில் டூ தி ஏ பார்ட். ஸோ ஏ பார்ட் என்னென்னா the value of resistance R அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 3 ohms அப்படின்னு வரணும். ஸோ இது வந்து எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட் வந்து கீ வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ டைம் பிஃபோர் கீ ஓப்பன் அப்படின்னு சொல்லலாமா, பிஃபோர் கீ ஓப்பன். ஸோ நம்ம அப்போ கால்குலேட் பண்ணலாம். அப்போ இந்த சர்க்கியூட்டை ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 வோல்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ஒரு 5 வோல்ட், ஒரு 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ், தென் இங்கே ஒரு 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து கீ ஓப்பன் பண்ணாததுனால என்ன ஆகாதுன்னா இந்த பிரான்ச்சில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. ஸோ அந்த பிரான்ச்சை நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பொட்டென்ஷியல் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா திஸ் வில் பி 15 வோல்ட் மைனஸ் ப்ளஸ் இது ஒரு ஆர், இது மைனஸ் ப்ளஸ் இது ஒரு 5 வோல்ட், இது ஒரு 1 ஓம், இது ஒரு 3 ஓம். ஓகே, ஸோ கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் கரண்ட் வந்து I1 அப்படின்னு போகுதுன்னு சொல்கிறது கொடுத்துட்டாங்க. யூ கேன் ஆல்சோ see here இது ஒரு 15 வோல்ட் அப்படின்றதுனால இது ஹை பொட்டென்ஷியல், இது வந்து லோ இல்லையா. ஸோ இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நோடல் அனலைசிஸ் யூஸ் பண்ணாலும் தெரிஞ்சிடும் எப்படி பொட்டென்ஷியலை வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நோடல் அனலைசிஸ் பண்ணோன்னா இது 15 இருக்கிறதுனால இந்த சைடு என்ன வரும், இட் வில் பி 0ன்னு வரும். இந்த சைடு என்ன வரும்னா 15 அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த சைடு 0ன்னு வரும், ஏன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரைட் ஒயர் இல்லையா, 0. அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா இந்த சைடில் நம்மளுக்கு பொட்டென்ஷியல் என்னென்னு தெரியாது. அப்போது இது 0 அப்படின்னா இந்த இடத்துல பொட்டென்ஷியல் என்னவாக இருக்கணும்னா இட் ஷுட் பி a 5 வோல்ட், ரைட். ஏன்னா வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஷுட் பி 5. நெக்ஸ்ட் இதில் இன்னொரு பாயிண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னென்னா இது வந்து 5 வோல்ட். கரண்ட் வந்து இது 15 to 5ன்றதுனால கரண்ட் கண்டிப்பாக இந்த டைரக்ஷனில் தான் போகணும். ஏன்னா ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல். அப்போது இங்கேருந்து ஒரு கரண்ட் போய் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது கரண்ட் இந்த டைரக்ஷனில் போகுது. எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 ஆம்பியர் போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் 1 ஆம்பியர் போகுது அப்படின்னா இதோட பொட்டென்ஷியல் ட்ராப் எவ்வளோ அப்படின்றத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் வரும், V ஈக்குவல் டு IRன்னு போடலாமா. ஸோ ஐயும் 1 ரெசிஸ்டன்ஸும் 1, அப்போ 1 வோல்ட் வரும். அப்போது இங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 1 வோல்ட். ஸோ இப்போ இந்த பாயிண்டில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 1 வோல்ட் அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்டில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், இந்த பாயிண்டில் 6 வோல்ட் இருக்கணும். ஏன்னா டிஃப்ரென்ஸ் இஸ் 1 வோல்ட். அப்போ 6 - 5 வில் கிவ் யூ 1 வோல்ட், ரைட். அப்போ இது 6. அப்போ இது 6னால் இந்த பாயிண்ட் என்ன இருக்கணும், 6 இருக்கணும். இந்த பாயிண்ட் என்ன இருக்கணும், 6 இருக்கணும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 6 15. அப்போ இந்த பாயிண்டில் பார்த்தோன்னா 15 - 6 வந்து 9 வோல்ட் இருக்கணும். இங்கே 1 வோல்ட் இருக்கும். இந்த பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து 6 வோல்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ the question is value of resistance is R is 3 ohms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The next question is the time is less than t naught, the value of current is 2 amperes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. That also we have to
check. Okay, so the current வந்து I1 6 volt ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னா, கொஸ்டினில் கொடுத்துருக்கப்படி டைம் லெஸ் தென் T0 அப்போ கரண்ட் வந்து 2 amperes அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வேல்யூ இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பிகாஸ் யூ நோ potential difference is 6 volt, current is I1, so you can calculate this I1 which is equal to 6/3 அப்படின்னு வரும். ஸோ 6/3 you will get 2 amperes. So that is correct, right? ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து இதில் வந்து என்னவாக இருக்கும்? இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 3 ohmsன்னு சொல்கிறாங்க. தட் ஆல்சோ யூ கேன் ஃபைண்ட் பை யூஸிங் திஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஐடியா. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? தட் யூ கேன் கால்குலேட் த கரண்ட் விச் இஸ் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் R will be V minus R, right? So we can use that V minus R, V by R. Potential difference will be 9. Okay, so 9. Then we can say the resistance value நம்ம கண்டுபிடிக்கிறது. இல்லைனா என்ன பண்ணலாம்னா we can use this. இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தெரியும், இங்கே போகிற கரண்ட் எவ்வளோன்னு தெரியும், இங்கே போகிற கரண்ட் எவ்வளோன்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல போகிற கரண்ட் என்னவாக இருக்கும்? ஏன்னா இது ஆல்ரெடி வந்து I1 is equal to we found that is 2 amperes. Here already 1 ampere is passing. ஸோ இந்த பிரான்ச்சில் இந்த 1 ampere கரண்ட்டும் இந்த 2 ampere கரண்ட்டும் ஆட் ஆகி வில் கெட் 3 ampere கரண்ட். ஸோ அப்போ இங்கே போகிற கரண்ட் வந்து 3 amperes. ஸோ இது வந்து 3 amperes அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ வித் தட் we can find the value of the resistance, right? So what is that? We can say the current which is passing, that will be V by R. Potential difference will be 15 minus 6, there will be 3. இதில் வந்து 9 வரும், 9/3 வந்து 3 ohms அப்படின்னு வந்துடும். ஸோ எஸ், that is also correct. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து they are asking a time is equal to T0 plus 7.2 microseconds. The current in the capacitor is 0.6 amperes அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 7.2 microsecondsக்கு அப்புறம் கெப்பாசிட்டரில் உள்ள கரண்ட் வந்து 0.6 amperes. ஓகே, லைக் தட் they are saying. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு பேஸ்டான ஒரு ஆர்சி சர்க்யூட் ப்ராப்ளம். ஓகே, இது வந்து ஒரு ஆர்சி சர்க்யூட். இந்த ஆர்சி சர்க்யூட்டை வச்சு தான் இந்த ப்ராப்ளம், இந்த கண்டிஷனை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ முதல்ல இது எப்படி வந்து ஒரு ஆர்சி சர்க்யூட்டாக மாற்றணும் அப்படின்னா, வெறும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், வெறும் கெப்பாசிட்டர் இருக்கணும். தட் இஸ் வாட் வி கேன் கால் அஸ் ஆர்சி சர்க்யூட். அதை நம்ம மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில ஸ்டெப்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றத நம்ம முதல் பார்க்கலாம். மெத்தட்ஸ் டு சேஞ்ச் circuit as RC circuit. ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்லா பேட்டரிஸையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் பேட்டரியாக மாற்றிடணும். மாற்றிட்டு எல்லா ரெசிஸ்டன்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்ம மாற்றலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் கம்பைனிங் பேட்டரிஸ். ஓகே, ஸோ பேட்டரி என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல வந்து கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ பேட்டரியை கம்பைன் பண்ணோன்னா இந்த ரெண்டு பேட்டரி என்ன காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா, பேரலல் காம்பினேஷனில் வந்து இருக்குது. ஸோ இப்போ பேரலல் காம்பினேஷனுக்கு வந்து ஈக்குவலன்ட் பேட்டரி என்ன வரும் அப்படின்னா, we all know that E1 by R2 plus E2 by R1 divided by R1 plus R2. This is a formula for combining the two batteries into a single battery. So let me consider this will be E1, this will be E2, this will be R1 and this will be R2 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டோன்னா E1 வந்து ஆல்ரெடி என்ன தெரியும், 15 volt அப்படின்னு தெரியும். R2 is already given as 1 ohm, so that is 1. E2 is given as 5 volt. அடுத்தது R1 is given as, நம்ம ஆல்ரெடி R1 கண்டுபிடிச்சிட்டோம். R1 is 3 ohms இல்லையா? யா. ஸோ ஆக்சுவலி இங்கே மாற்றி போட்டிருக்கேன், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே R. ஆக்சுவலி R, this is I, that is 3 ohms. Yeah, so 3 ohms அப்படின்னு வரும். அப்போ இங்கே வந்து என்ன வரும்னா 3 + 1 அப்படின்னு வரும். அப்போ இங்கே போட்டோன்னா 15 + 15 by கரெக்ட். ஸோ 15 1. அடுத்தது வந்து இங்கேயும் வந்து நமக்கு E2 வந்து ஒரு 5 volt இருக்குது. 5 × 3 வந்து 15 வரும். 15 E2 × R1, E1 × R2, E2 is 5, R1 is 3 ohms. Yeah, by 4. ஸோ அப்போ 30/4 அப்படின்னு வரும். 30/4 அப்படின்னா it is comes around 7.5 volt. So the first step is combining the battery. Then you can combine the internal resistance. Okay, so internal resistance, combine resistance.
ஸோ ரெசிஸ்டன்ஸை கம்பைன் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸை கம்பைன் பண்ணால் இங்கே என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது ஓகே. ஸோ இது ரெண்டும் தான் என்னதுன்னா பேட்டரியோட வந்து ரெசிஸ்டன்ஸ். இல்லைனா எல்லா ரெசிஸ்டன்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா சேர்த்தே வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிஸ்டம். அடுத்தது இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸ் காம்பினேஷனில் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு பேட்டரி ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்ம மாற்றிக்கலாம். பேரலல் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அதையும் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ அங்கே என்ன வரும்னா R equivalent will be equal to we can say that it will be R1 into R2 by R1 plus R2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ R1 வந்து 3 ohms, R2 வந்து 1. ஸோ that will be 3 into 1 by 3 plus 1. So that will be 3 plus 1. So that will give you 3 by 4 ohms. That is exactly equivalent to 0.75 ohms அப்படின்னு நமக்கு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் பேட்டரியும் கம்பைன் பண்ணிவிட்டேன், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் கம்பைன் பண்ணிட்டேன்னா இப்போ ரீட்ரா பண்ணலாம் இந்த சர்க்யூட்டை. ஸோ தேர்ட் பார்ட் இஸ் ரீட்ரா த சர்க்யூட். ஸோ ரீட்ரா பண்ணலாம். இந்த சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா, லைக் ஈக்குவலன்ட் பேட்டரி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் ஒரு 7.5 வோல்ட். அதுக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், தட் வில் பி 0.75 ohms, ரைட். இப்படி கம்பைன் பண்ணதுக்கப்புறம் மீதி உள்ள ரெண்டு லூப்ஸ், அதாவது இந்த பார்ட்டையும் இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணிக்கலாம்னா we can add it. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 ohms. அதுக்கு அடுத்தது ஒரு கீ க்ளோஸ் பண்ணுறப்ப, ரைட், ஸ்விட்சை வச்சு நம்ம கீயை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் will have 2 microfarad, ஒரு 2 microfarad இருக்குது. அதுக்கப்புறம் will have a 3 ohms. இப்படி வந்து நமக்கு சிஸ்டம் வந்து செட்டப் ஆகிடும். ஆனாலும் இப்போ இது என்ன ஆகலைன்னா கம்ப்ளீட்டாக ஒரு RC சர்க்யூட்டாக நம்மளால் மாற்ற முடியல. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா பர்ஃபெக்டான ஒரு RC சர்க்யூட்டாக மாற்றுறதுக்கு இந்த இடத்துலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தெவெனின் அனலைசிஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா கெப்பாசிட்டர் இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா we cannot able to go for the idea. ஏன்னா எனக்கு எப்படி வரணும்னா ஐ நீட் அ மெத்தட், பிகாஸ் இங்கே கொஷனில் கேட்குறது என்னென்னா பர்டிகுலராக 7.2 மைக்ரோ செகண்ட்ஸ் அப்போது கெப்பாசிட்டரில் 0.6 ஆம்பியர் கரண்ட் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் டைமில் எனக்கு எவ்வளோ கரண்ட் போகுதுன்றது வேணும், ரைட். ஸோ அப்போது அதுக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெறும் இப்போ டைமை ஸ்விட்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு RC சர்க்யூட்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, எப்படி இதை கொண்டு வரலாம்னா யூ கேன் லுக் அட் திஸ். இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டரி கொண்டு வந்துட்டு இது என்ன சொல்லணும்னா தெவெனின்ஸ் பேட்டரின்னு சொல்லிக்கலாம். இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம், தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இங்கே இப்படி ஒரு கெப்பாசிட்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான கொண்டு வரணும். இப்போ கொஸ்டின் என்னென்னா இது எப்படி வந்து ஒரு தெவெனின்ஸ் பேட்டரியாகவும் தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸாகவும் கொண்டு வர்றது, எது வந்து தெவெனின்ஸ் பேட்டரி எது தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம். இங்கே என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வருதோ அதுதான் தெவெனின்ஸ் பேட்டரி, ஈக்குவலன்ட் தெவெனின்ஸ் பேட்டரி. அதே மாதிரி இதே இடத்துல வந்து என்ன ரெசிஸ்டன்ஸ் வருதோ, அதாவது ஏபிக்கு அக்ராஸ் என்ன ரெசிஸ்டன்ஸ் வருதோ அதுதான் தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறது பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஏபி that is equal to the Thevenin's battery. Similarly, the resistance across the AB that is equal to the Thevenin's resistance அப்படின்றத வந்து நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ எப்படி இந்த ஏபிக்கு வந்து பொட்டென்ஷியல் ட்ராப்பையும் இதே நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்ளம் வந்து ஓவர். ஸோ எப்படி இதுக்கு நடுவில் பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு டீலேருந்து 7.2 மைக்ரோ செகண்ட்ஸில் இதில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி நமக்கு ஒரு 7.5 வோல்ட் பேட்டரி இருக்குது. இது வந்து ஒரு 0.75 ஓம்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து இங்கே ஒரு 3 ohms இருக்குது, இங்கே ஒரு 3 ohms வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஓகே, ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவலன்ட் பொட்டென்ஷியல் ட்ராப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தெவெனின்ஸ் அனலைசிஸே எப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து இண்டக்டர் இருக்கலாம், கெப்பாசிட்டர் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த தெவெனின்ஸ் அனலைசிஸை யூஸ் பண்ணும்போது இதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக பண்ணிக்கணும். அதாவது யூ ஹேவ் டு மேக் தட் அஸ் அ ஓப்பன் சர்க்யூட். ஓகே, ஸோ தெவெனின்ஸ் அனலைசிஸ் அப்படின்னா என்னென்னா தெவெனின் அனலைசிஸில் என்ன பண்ணுவோன்னா மேக் ஏபி ஆஸ் ஓப்பன் சர்க்யூட்.
இதை ஒரு ஓப்பன் சர்க்கியூட்டாக மாற்றிக்கணும். அப்போ இப்போ ஓப்பன் சர்க்கியூட்டாக மாற்றிட்டோன்னா என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா இங்கே கரண்ட்டு போகாத மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஓகே, அப்படி மாற்றிட்டு இந்த இடத்துல எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அதே மாதிரி ஒரு பேட்ரி எடுத்துகிட்டு 0.75 ohms எடுத்துகிட்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இது ஏ இது பி அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இன்னொரு 3 ohm ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரைட். இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், ஒரு 7.5 volt பேட்டரி. இது வந்து ஒரு 3 ohms. இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா இது ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம், கம்பைன் பண்ணிக்கலாமா. ஸோ கம்பைன் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும், கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த பேட்டரியிலேருந்து என்ன ஆகும்னா கரண்ட் வந்து இந்த மாதிரி வந்து பாஸ் ஆகும். ஸோ தட் வில் பி ஐ. ஸோ இப்போ இந்த ஐயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் ட்ராப் டிவைடட் பை ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே பொட்டென்ஷியல் ட்ராப் என்ன வரும், பொட்டென்ஷியல் டோட்டல் பொட்டென்ஷியல் வந்து 7.5 volt வரும். இங்கே பார்த்தோன்னா இது கம்பைன் பண்ணோன்னா என்ன வரும், 3 + 0.75 ரெண்டு சீரீஸில் இருக்கிறதுனால, ஏன்னா இங்கே கரண்ட்டு போகாது இல்லையா. ஸோ அப்போ 3 + 7.5 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 3.75 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 7.5 வந்து எத்தனை டைம் வந்து 3.75 போகும் அப்படின்னா ஐ திங்க் 2 times போகுமா. ஸோ 3.75 × 2 போட்டோம்னா இதாக 10 into 3. ஆமாம் 3.5னா 7, 0.5னா 7.5. எஸ் கரெக்ட். ஸோ இட் வில் கோ 2 amperes. ஸோ நமக்கு வந்து கரண்ட் வந்து இங்கே போகிற கரண்ட் வந்து என்ன வருதுன்னா 2 amperes அப்படின்றது கரண்ட் வந்து வருது. ஒன்ஸ் யூ காட் த 2 ampere கரண்ட், அப்போ இங்கே என்ன தெரிஞ்சிடுச்சு நமக்கு, இந்த சர்க்யூட் வந்து 2 ampere கரண்ட் போதுன்னு தெரிஞ்சிடுச்சு. நம்மளோட கோல் என்னென்னா இந்த ஏபியோட பொட்டென்ஷியல் ட்ராப் கண்டுபிடிக்கிறது. அதுதான் என்னது, தேவனின்ஸோடைய பேட்டரி ரைட். ஸோ அப்போ இந்த ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ பொட்டென்ஷியல் ட்ராப் கரண்ட்டு 2 amperes அப்படின்னு தெரிஞ்சாலே, இப்போ இந்த இடத்துல 2 ampere கரண்ட்டுன்னு போதுன்னு தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஏ டு பி பாயிண்ட்டுக்கு வி கேன் யூஸ் தி டெர்மினல் பொட்டென்ஷியல் கான்செப்ட். ஸோ பேட்ரி டெர்மினல் பொட்டென்ஷியல் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டெர்மினல் பொட்டென்ஷியல் யூஸ் பண்ணலாம். ஸோ டெர்மினல் பொட்டென்ஷியல் என்ன சொல்ல வருது, பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஏபி ரைட். ஏன்னா இந்த பாயிண்ட் ஏனா இதுவும் ஏ, இது பினா இதுவும் பி, ஏன்னா இங்கே கரண்ட்டு போகாது இல்லையா. ஸோ we can say potential drop across AB will be equal to battery voltage minus current into the resistance அப்படின்னு நம்ம சொல்லுவோம், current into the internal resistance of the battery. ஓகே, எஸ், current into internal resistance of the battery அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கே E வந்து ஆல்ரெடி என்ன தெரியும், 7.5 தெரியும், கரண்ட் 2 amperes கண்டுபிடிச்சிட்டேன், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குன்னா 0.75 வந்து இருக்குது. ஓகே, 0.75னா இட் இஸ் வாட், ஆல்ரெடி இட் இஸ் 3/4 இல்லையா, இன்ட்டு 2ன்னு போட்டோன்னா 2 times 1.5ன்னு வரும். ஸோ 7.5ல் 1.5 போச்சுன்னா 6 volt அப்படின்னு வரும். இதான் என்னது, பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஏபி. ஸோ அப்போ இந்த பாயிண்டில் பொட்டென்ஷியல் ட்ராப் எவ்வளோ இருக்குன்னா 6 volt இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இங்கே என்ன சொல்லலாம் கிளியராக, we can able to say the Thevenin's battery will be equal to potential drop across AB that is equal to 6 volt அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தேவனின்ஸோடைய ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பேட்டரி ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சோன்னு அந்த மாதிரி அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனின் அனலைசிஸில் பேட்டரி என்ன பண்ணிடணும், ஷார்ட் பண்ணிடணும். அதாவது பேட்டரி வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டாக போட்டுட்டு மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா கம்பைன் பண்ணணும். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். Okay, to find internal resistance, short the battery ஷார்ட் பண்ணணும். ஸோ பேட்டரியை ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ பேட்டரியை ஷார்ட் பண்ணோன்னா லெட் மீ ரீட்ரா த டயக்ராம் ஆஃப்டர் ஷார்ட்டிங் த பேட்டரி. இப்படி போட்டோன்னா இப்படி வில் கெட் 0.75 இங்கே வரும், 0.75 ohms. அதுக்கப்புறம் இந்த பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு 3 ohms வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா இன்னொரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு 3 ohms வந்து நமக்கு இப்படி வரும். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கும் ரைட், இது பேரலல். ஸோ இப்போ இது பேரலாக கம்பைன் பண்ணோன்னா 3 × 0.75 by 3 + 0.75 தட் இஸ் 3.75. ஓகே, ஸோ அதான் நமக்கு இது போட்டோன்னா 3 × 3/4 0.75 தட் இஸ் 3 + அதான் 3/4 அப்படின்னு வரும். So that is already 9/4 into 12, this will be 15/4.
4 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து இது ஒரு 9/3, it will go 3 times, it will go 5 times, ரைட். ஸோ தட் வில் பி 0.6 ohms அப்படின்னு கிடைக்கும். இதான் வந்து என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், தேவனன்ஸோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பேட்டரியும் வந்து இருந்துச்சு கரெக்டாக. பாயிண்ட் எஸ் 4 will get cancelled 3 time, this will go 5 time. ஸோ 0.6 ohms அப்படின்னு நமக்கு தேவனன்ஸோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ தேவனன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் will be 0.6 ohms. அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான 2 டேட்டா கிடச்சிடுச்சு. ஒன்று பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஏபி, அதாவது தேவனன்ஸ் பேட்டரின்னு தெரிஞ்சிச்சு, தேவனன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு, தென் வி ஹேவ் அ கெப்பாசிட்டர். இப்போ இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சர்க்யூட்டை வந்து ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு 6 volt, இது ஒரு 0.6 ohms, இங்கே வந்து கெப்பாசிட்டர் வந்து இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து நமக்கு ஐடியா. அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2 microfarad அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ கொஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தேர் ஆஸ்கிங் அட் டைம் இஸ் ஈக்குவல் டு t0 + 7.2 microsecond, கரண்ட் இந்த கெப்பாசிட்டர் 0.6 ஆம்பியர்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ இது என்னது, இப்போ நம்ம இது வந்து என்ன ஃபார்மேட்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆர்சி சர்க்கியூட்டுக்கு கொண்டு வந்துட்டோம், ரைட். ஸோ ஆர்சி சர்க்கியூட்டோடைய கரண்ட்டோட ஃபார்முலா என்ன, தட் இஸ் I is equal to I0 e to the power minus t/RC. இதுதான் வந்து என்னது ஒரு ஆர்சி சர்க்கியூட்டோடைய கரண்ட்டோட ஃபார்முலா, ரைட். கரண்ட் இஸ் வேரிஸ் வித் த டைம் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், I is equal to I0, இந்த I0 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் சிம்பிள். இதில் I0 நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா வோல்டேஜ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கரண்ட் தெரிஞ்சிடும். கரண்ட் என்ன வரும், I is equal to V/R, ரைட். ஸோ V வந்து 6, இது வந்து 0.6 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், தட் இஸ் 10 amperes அப்படின்னு வருமா, கரெக்ட். 10 amperes அப்படின்னு வரும், ரைட். ஸோ I0 வந்து நம்ம இதுலேயே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கால்குலேட் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ ஐ திங்க் இது 2 மிஸ் பண்ணிட்டோமா, சீரீஸ் மட்டும்தான். ஓகே, இங்கே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, 0.6. ஆமாம், என்ன மிஸ் பண்ணியிருக்கோன்னா இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டோம், 3 × 3.5, அது 3/5 பேரலலுக்கு. அடுத்த சீரீஸ், இது ரெண்டும் சீரீஸில் இருக்கு இல்லையா, அதை கம்பைன் பண்ணணும். ஸோ ஆர் ஈக்குவலண்ட் வந்து தேவனன்ஸ்க்கு வந்து தட் இஸ் 3/5 + 3, தட் இஸ் 15, 5 3s are 15, 18/5 வரும். 18/5னா 3, பேலன்ஸ் எவ்வளோ வரும், 15, 3.6 அப்படின்னு வரும். ஸோ 3.6 ohms தான் வந்து நமக்கு இங்கே வேல்யூவாக வரும். ஸோ திஸ் வில் பி 3.6 ohms. ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது V/R which is equal to V வந்து ஆல்ரெடி 6, R வந்து 3.6 அப்படின்றது வந்து நமக்கு வரும். ஸோ அப்போ அது வந்து 36 அப்படின்னு வரும், 6/6 வரும். அப்போ வந்து நமக்கு இது 36 × 10⁻⁻1 எடுத்துனா 60/36 எடுத்துக்கலாம். 60/36னா this will go 10 times, this will go 6 times, again this will be 5 times, this is 3 times, 5/3 வரும் நம்ம கரண்ட்டோட வேல்யூ, ரைட். எஸ் 5/3 அப்படின்னு வரும். வில் செக் இட் அவுட். 5/3 அதான் I0ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஈயோட வேல்யூ இவங்க கொஷனில் கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக 7.2 microsecondsல எவ்வளோ கெப்பாசிட்டரில் கரண்ட் போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ தட் இஸ் டைம் வந்து கொடுத்துருக்குறது 7.2 microseconds. ஸோ 7.2 அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து ஆரோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு 3.6ன்னு வரும். இன்டூ சியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க, ரைட். சியோட வேல்யூ வந்து இட் இஸ் 2. இப்போது 3.6 × 2 வந்து என்ன வரும், திருப்பி 7.2 தான் வரும். ஸோ அப்போ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி நமக்கு பார்த்தோன்னா வேல்யூ என்ன கிடைக்கும், I is equal to 5/3 into e to the power -1 அப்படின்னு வரும். கொஸ்டினில் ஆல்ரெடி e to the power -1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் e to the power -1ஓட வேல்யூ எங்கே, தோ இட் இஸ் 0.36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வாட் we can do is 5/3 into 0.36 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ what is the value will get by this two things, that is 5/3, 3 ones are 3, balance to balance to 0, this will be 1.6 அப்படின்னு வருமா. So 1.6, 3 1 2 0 3 6 are 18, balance to 0, so 1.66 ன்னு வரும். 1.6 into 0.36, that will give you the answer for this one. Okay, so what is the value of this one, இதை நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா we'll get the result. 1.6 into 0.36
will give you 0.576. 0.576 is nearby to 0.6 amperes. Okay, that's it. So this option, so answer வந்து option C வந்து என்னது இதில் வந்து correct அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். So this is how you can able to solve this problem. Okay, and last one, the D option, if you take it, D option என்ன சொல்கிறாங்க, for time is equal to infinite, the charge on the capacitor is 12 microfarad அப்படின்னு சொல்கிறாங்க. So that is, you can see here, when time is infinite, now what condition it is called as a steady state. இல்லையா, இதை நம்ம சொல்லுவோம் ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் என்ன ஆகாதுன்னா, கெப்பாசிட்டரில் வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து போகாது. கரண்ட் இன் கெப்பாசிட்டர் வில் பி 0. அப்போது அதோடைய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இதில் கரண்ட்டு போகிறனா கூட இதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன வரும் நமக்கு. ஸோ வில் கெட் ஆல்ரெடி வந்து 6 வோல்ட்டு தான் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இருக்கும். பிகாஸ் தேர் வில் நாட் பி எனி கரண்ட் விச் இஸ் பாசிங். ஸோ டி அண்டர்ஸ்டுட் வாட் ஐ அம் சேயிங். இதில் என்னென்னா, இதில் கரண்ட் வந்து நமக்கு இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகாது. கரண்ட் பாஸ் ஆகலை அப்படின்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, we can make it as 0. ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகிட்டோன்னா இப்போ இதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன தான் இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வந்து இங்கே கரண்ட் பாஸ் ஆகாது இல்லையா. ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஸோ அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும்னா 6 வோல்ட் தான் வந்து இங்கே இருக்கும். 6 வோல்ட். அப்போது நமக்கு வந்து சார்ஜ் பார்த்தோன்னா Q ஈக்குவல் டு CV, சியோட வேல்யூ 2, இது 6. ஸோ டோட்டலாக 12 மைக்ரோ கூலம்ஸ் தான் வந்து ஆன்சர். ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி மேட்சிங் வித் ஆப்ஷன் D ஆல்சோ. That is also correct. Okay, yes, that's for today.